ஆர்சிபி மட்டும் வரக்கூடாது, சென்னை கூட தோத்ததுக்கப்புறமா, சென்னை அவங்ககிட்ட தோத்ததுக்கப்புறமா வரக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துடுச்சு. ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆர்சிபி ஃபேனாக தான் இருந்தேன் நான். அவங்க ஜெயிச்சா ஓகே, நல்லா தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. பட்டு அது ஒரு மாதிரி அதனால தான். ஃபேன்ஸ் வெளியில் பண்ணது தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து கேமாக பார்க்கணும், ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். பெங்களூரில் சென்னை ஃபேன்ஸ் போயிருந்தாலுமே அவங்க அந்த கலகலப்பு அது பண்ணது தப்பு தான். விராட் கோலி தோனி பண்ணது பெரிய அது என்ன சொல்கிறது, அவர் என்ன லெவல் தோனி அதோட இவன் கம்மி தான். அது விராட் கோலி அது பண்ணது கொஞ்சம் பிடிக்கல. நேற்று தோத்த உடனே செம்ம ஹாப்பி. காலையில் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போகிறது எல்லாமே அவங்கள பற்றி தான். தீப்பொறி, சிஎஸ்கே பொடி அதெல்லாம் அப்படியே ஆர்சிபியா அப்படியே மாற்றி போடுது, அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. பட் ஆர்சிபி வந்து பெங்களூரில் வந்து சிஎஸ்கே ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம சென்னை வந்து லாஸ்ட் இயர் சாம்பியனு அவங்க. இப்போ பார்த்தீங்களா பிளே ஆஃபில் ஆர்சிபியே வெளியே வந்துடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. பிடிச்ச டீம் ஆர்சிபி தான். ஆனால் அவங்க ஃபைனல் வரல. ஆனால் 10th பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் வரைக்கும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரியிலையும் இப்படி நடந்தது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஸோ இது வந்து பெட்டர் கம்பேக். சென்னை ஃபேன்ஸுக்குமே அவங்கள பிடிச்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னை போனதுக்கும் இவங்க வந்ததும் அப்போ வந்து எல்லாருமே ஓகே ஆர்சிபி. ஆனால் அது முடிஞ்சோடனே அவங்களோட பிஹேவியர், அந்த ஒரு வே ஆஃப் அந்த இது அப்ரோச் வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக. தோனி இதுக்கப்புறம் இருக்க மாட்டார் அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் யார் சென்னையை பார்க்க போகிறா? தோனி இல்லைன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கும், அவ்வளோதான். இந்த கொரோனாவில் நடந்துச்சு அந்த மாதிரி நடக்கும், அவ்வளோதான். ஃபைனல்ஸில் யார் வருவாங்கன்னு நினச்சிங்க? நாங்கள் யார் வந்தாலும் நியூட்ரல் ஃபேன் தான் ப்ரோ. ஸோ யார் வந்தாலும் ஓகே அப்படின்னோம். பட் ஆர்சிபி மட்டும் வரக்கூடாது, சென்னை கூட தோத்ததுக்கப்புறமா, சென்னை அவங்ககிட்ட தோத்ததுக்கப்புறமா வரக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துடுச்சு. ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆர்சிபி ஃபேனாக தான் இருந்தேன் நான். அவங்க ஜெயிச்சா ஓகே, நல்லா தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. பட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான். இப்போ எனக்கு எஸ்ஆர்ஹெச் வந்தால் ஓகே அப்படின்ட்டு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனல்ஸில். கேகேஆர் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. காம்பீர் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ராஜஸ்தானும் இருக்குது, அவங்களும் நல்லா ஃபார்மில் தான் இருக்காங்க. பட்டு எஸ்ஆர்ஹெச் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் எனக்கு கமின்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ அவங்க ஓப்பனிங்கும் சூப்பராக என்டர்டைனிங்காக இருக்குது. கமின்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னோட ஃபேவரட் டீம் வந்து ஆர்சிபி ப்ரோ. ஓகே, நான் விராட் கோலி ஃபேனு. என்னோட ஃபேவரட் டீம் ஆர்சிபி. ஃபைனல் போயிருக்கிறது கேகேஆர். ராஜஸ்தானும் எஸ்ஆர்ஹெச்சும் இன்னும் குவாலிஃபை 2 விளையாடணும். நேற்று தோத்துட்டோம், ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே. சென்னையோட வின் பண்ணது எப்படி இருந்தது? அது ஒரு த்ரில்லிங் வெற்றி தான் ப்ரோ. நாக் அவுட் கேமில் ஆல்ரெடி 5 கேம் வின் பண்ணி உள்ளே வந்து அந்த கேம்லாம் மறக்க முடியாத கேமு. அவ்வளோ த்ரில்லராக போச்சு. கடைசியில் தோனியோட விக்கெட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. பயங்கரமான மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சை பற்றி நிறையா கிரிட்டிசிசம்லாம் வருது, நிறையா கிரிட்டிசிசம் வருது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனா, அது பண்ணது கரெக்டாக தப்பா? எது பண்ணது சொல்கிறீங்க ப்ரோ? அவங்க அந்த ஃபேன்ஸை வந்து கலாட்டா பண்ணது. ஃபேன்ஸ் வெளியில் பண்ணது தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து கேமாக பார்க்கணும், ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். பெங்களூரில் சென்னை ஃபேன்ஸ் போயிருந்தாலுமே அவங்க அந்த கலகலப்பு அது பண்ணது தப்பு தான், அதை வந்து நான் சொல்ல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நேற்று ஆர்சிபி தோத்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. விராட் கோலி தோனி பண்ணது பெரிய அது என்ன சொல்கிறது, அவர் என்ன லெவல் தோனி அதோட இவன் கம்மி தான். அது விராட் கோலி அது பண்ணது கொஞ்சம் பிடிக்கல. நேற்று தோத்த உடனே செம்ம ஹாப்பி. காலையில் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போகிறது எல்லாமே அவங்கள பற்றி தான். தீப்பொறி, சிஎஸ்கே பொடி அதெல்லாம் அப்படியே ஆர்சிபியா அப்படியே மாற்றி போடுது, அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபைனல்ஸ் யார் வருவான்னு நினச்சிங்க? ஏன் அந்த டீம் வராமல் போச்சு? சிஎஸ்கே தான் ப்ரோ. 6வது வாட்டி கப் அடிப்பாங்கன்னு யோசித்தேன். சரி அப்படியே இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வரும் இந்த வாட்டி அப்படின்னு யோசித்தேன். பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் போதான்ட்டு. தோனி இதுக்கப்புறம் இருக்க மாட்டார் அப்படின்னா எப்படி? அவ்வளோதான். அதுக்கப்புறம் யார் சென்னையை பார்க்க போகிறா? தோனி இல்லைன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கும், அவ்வளோதான். இந்த கொரோனாவில் நடந்துச்சு அந்த மாதிரி நடக்கும், அவ்வளோதான். இந்த பூனேக்கு மாறினார்ல தோனி, அந்த டைம் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். ஐபிஎல் அவ்வளோதான் பார்க்க மாட்டேன். வேணா பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச், மற்ற டீம். குஜராத் டைட்டன்ஸில் சுமங்கில் பிடிக்கும், அதனால அவர் அந்த டீம் பார்ப்பேன். இந்த வாட்டி கேகேஆரும் ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் வந்துட்டா கூட கேகேஆர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ யார் அடிப்பா? எஸ்ஆர்ஹெச் தான். இந்த 2024 ஐபிஎல் வந்து சிஎஸ்கே நல்லா விளையாடினாங்க.
நல்லா தான் விளையாடினாங்க சிஎஸ்கே. அவங்களுடைய பேட் லக் வந்து வெளியே போயிட்டாங்க. பட் ஆர்சிபி வந்து பெங்களூரில் வந்து சிஎஸ்கே ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம சென்னை வந்து லாஸ்ட் இயர் சாம்பியனு. அவங்க இப்போ பார்த்தீங்களா, ப்ளே ஆஃபில் ஆர்சிபியே வெளியே வந்துடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு கிரிக்கெட் கிளப் வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்டிக்கணும். ப்ரோ எனக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி தான். ஆனால் அவங்க ஃபைனல் வரல. ஆனால் 10th பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் வரைக்கும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரியிலையும் இப்படி நடந்ததில்லை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஸோ இது வந்து பெட்டர் கம்பேக். நெக்ஸ்ட் சீசன் நல்லா ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க விளையாடின மேட்ச்ல எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது? இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி விளாண்டாங்க இந்த மேட்ச். அந்த அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ். அந்த மேட்ச்ல விளையாண்டது கூட நிறைய கிரிட்டிசிசம் ஆச்சுல்ல. அந்த ஆமாம், மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு கேகேஆர் fans கூட. வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க சென்னை ஃபேன்ஸை. ஆமாம் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ப்ரோ, அது என்ன அது ப்ரோ, பண்ணலாமா? சரியா அது தப்பா? பண்ண அது அவங்க இஷ்டம் பண்ணுறது பண்ணாது. இல்ல உங்க உங்க விருப்பம் என்ன? அது என் பண்ணிருக்கலாமா விருப்பம் வந்து கூடாதா? பண்ணியிருக்க கூடாது. அந்தந்த ஃபேன் பொறுத்து அவன். இப்போ எனக்கு என் டீம் ஆர்சிபினால அது எனக்கு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆர்சிபில பாத்தீங்கன்னா விராட் கோலியோட அந்த அக்ரஷன் எப்படி இருந்தது? கோலி அப்படிதான் bro. ஆனால் ரொம்பவே இருக்குது இந்த வாட்டி, ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு லிட்ரலாக சொல்லணும்னா. ஓகேன்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா இல்ல அதை தவிர்த்திருக்கலாம்? தவிர்த்துருக்கலாம். நிஜமா தவிர்த்துட்டு சைலண்டாக இருந்துட்டு இருக்கலாம் ஜெயிச்சுட்டு. இவனுங்க அப்படி பண்ணதால தான் இப்போ Maybe அடுத்த இந்த சென்னை ஃபேன்ஸுக்குமே அவங்கள பிடிச்சிருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னை போனதுக்கும் இவங்க வந்ததும் அப்போ வந்து எல்லாருமே ஓகே ஆர்சிபி. ஆனால் அது முடிஞ்சோடனே அவங்களோட பிஹேவியர், அந்த ஒரு வே ஆஃப் அந்த இது அப்ரோச் வந்து நல்லா இல்லை ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும் அவசியமே இல்லை. ஒரு அவுட் ஆனாலும் ஒரு ஏதோ ஜெயிக்கலாம், ஒரு ரன் ஓடினா கூட அவங்கள இது பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு கேம்னா கேமாக வச்சுருந்தா அது ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நல்ல ஆர்சிபி பிளேயர்ஸ். வந்து தான் அந்த டைம்ல இருந்தது. பட் அந்த பிஹேவியர் தான் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டு, இரிட்டேட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. நம்மளுக்கு உங்களுக்கே ஆயிருக்கும்ல, நீங்க அவ்வளோ மீம்ஸ் வந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மீம்ஸ் நம்ம பார்த்த ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே அவ்வளோ First மீம்ஸ். எல்லாருமே ஆர்சிபி ஃபேனா இருந்தோம். நம்ம எல்லாருமே சென்னையே ஓகே ஆர்சிபி ஆட்டம். இப்போ அப்படியே திருப்பிட்டானுங்க, அகைன்ஸ்ட் ஆயிட்டானுங்க அவனுங்க பண்ணது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா. செலிப்ரேஷன் மட்டுமே பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் டிலே ஆச்சு. சிஎஸ்கேல எல்லா பிளேயரும் வெயிட் பண்ணி கை கொடுத்துட்டு போனாங்க. ஒருத்தர் மட்டும் போனதுனால அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு தப்பே கிடையாது. செலிப்ரேஷன் இருக்குது தான், எல்லா மேட்ச்லேயும் இருக்கும் தான். நாங்கள் கண்டினியூஸாக 5-6 கேம் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதனால் செலிப்ரேஷன்லாம் தப்பு கிடையவே கிடையாது. ஃபேன்ஸ் வெளியில் சொன்னது அது தப்பு ஒத்துக்கலாம். பிளேயர்ஸ் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. வெளியில் பேசுறது ஒரு சிலவங்க தான் தப்பு பண்ணுறாங்க ப்ரோ. அதனால தான் வந்து இவ்வளோ மீம் அதுவாக போயிட்டுருக்கு. மற்றபடி பிளேயர்ஸ்குள்ளே அவங்களாம் தெரியும். விராட் கோலி, தோனி, பாண்டை பற்றி நமக்கு தெரியும். விராட் கோலி முடிச்சுட்டு உடனே வேகமாக போன அந்த கிளிப்லாம் நம்ம பார்த்தோம். தோனி எங்கே இருக்காரு, மேலே இருக்காராம் போய் பேசுறது. இதில் என்ன இருக்குது, அவரோட செலிப்ரேஷன் அவர் பார்த்துட்டு இருந்தார். அந்த டைமில் அவருக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு முடிச்ச உடனே தோனியை போய் பார்த்தேன். ஸோ பிளேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் எது வந்து கரெக்டான வே அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே தப்பு பண்ணல, யாருமே வந்து ரூல்ஸையும் பிரேக் பண்ணல. வெளியில் ஃபேன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன். அவ்வளோ. கொல்கத்தாவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க. காம்பீர் வந்ததுக்கு அப்புறம் டீம் நல்லா play ஆமாம், பண்றாங்க. காம்பீர் வந்து நல்லா தான். கொல்கத்தாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து காம்பீர் தான். காம்பீரால தான் வந்து கொல்கத்தா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு அஸ்வின்லாம் நல்லா பவுலிங் போடுறாரு. அஸ்வின் நல்லா ஸ்பின் பண்ணுறாரு. சஞ்சு சாம்சனும் நல்லா விளையாடுறாரு. எனக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா கப்படிப்பாங்கன்னு ஒரு ஹோப் இருக்குது. ஈசாலை கப்பு நமது, டீ கப் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிலாம் போறாங்க. அவங்க இஷ்டம் ப்ரோ. எப்போவுமே ஆர்சிபி தான் ப்ரோ. அது தனி ஃபேன், அவங்க தனி ஃபேன், அவ்வளோதான். சரி, ஆர்சிபிலேயே உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் கிரிக்கெட் விராட் கோலி தான் ப்ரோ. விராட் கோலி. அவர் இல்லாம டிகே வேற ரிட்டையர் ஆயிட்டாரு. அது ஆமாம், இப்போ எல்லாம் ரீசெண்டாக தோனி கிளம்புறாருன்னு இருக்காங்க. ஆனால் இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இவரும் ஒரு நல்ல ஃபினிஷர் தான். மேபி இப்போ எஸ்ஆர்ஹெச் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அவங்கள இப்போ இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னிங்ஸில் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களோட ஃபீல்டிங் நல்லா இருக்குது, பேட்டிங்குமே நல்லா இருக்குது. சென்னை இல்லாதது எந்த அளவுக்கு வருத்தமா? சென்னை இல்லாதது வருத்தமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட இந்த தடவை அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்னே சொல்லலாம். நம்ம சென்னைக்கு வந்து பேட்டிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் பவுலிங் வந்து அவ்வளோனும் ஒரு ஸ்டேபிளான ஃபீல்டிங் இல்லை. அதனால் மேபி அவங்களோட இது கம்மியாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். தவிர வந்திருக்கலாம். ஒரு சின்ன சின்ன இதனால அவங்க
விட்டுட்டாங்க. அது ஒரு வருத்தம் தான். நம்ம தோனியோட கடைசி அவருக்கு ஃபேர்வெல் தோனி வச்சிருக்கணும் ப்ரோ. அதுக்காகவே ஜெயிச்சிருக்கலாம். பட் வேற ஏதாவது பண்ணி கூட ஜெயிச்சிருக்கலாம். மேபி Means நம்ம farewell மாதிரி சொல்ல வச்சிருக்கலாம். முடியாது. இப்போ நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து இன்னும் வந்து ஐபிஎல் நான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்றும் ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வரல. மேபி First நெக்ஸ்ட் next டைம் year ஒரு match மட்டும் ஆடிட்டு போவாரு அப்படின்னு ஒரு பட் இது தெரியல இருக்குது. அவர் என்ன யோசிக்கிறான் நம்ம தெரியல. அவர் திடீர்னு ஏதாவது முடிவு எடுப்பாரு. நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு டீம் பிளே தானே இது எல்லாமே. பெரிய மீம் என்னன்னா ஈசாலை டீ கப் தான் நமது லாலிபாப் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது ப்ரோ. எத்தனை வருஷம் தோத்தாலும் ஈசால கப் நம்மதே தான். இந்த வருஷம் ஒரு சீசன்ல கம்பேக் கொடுத்த மாதிரியே நெக்ஸ்ட் சீசன்லயும் கம்பேக் கொடுப்போம் கண்டிப்பா. இப்போ ஏன்னா டிகே ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒரு மெகா ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஷஃபில் ஆகி பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கப் வரும் ப்ரோ. சரி எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல யாரு கப்? ஃபைனல்ஸ் கேகேஆர் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஃபைனலாக இருக்கும்னு தோணுது. கேகேஆர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க. காம்பீரோட வருகையினால எடுத்துக்கலாம். காம்பியரோட வடிக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி சூப்பராக இருக்குது. ப்ளஸ் எல்லாமே கிளிக்காக இருக்குது ப்ரோ அவங்க டீமுக்கு. ஆல்ரவுண்டரு ஃபில்லாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. பேட்டிங் ஒரு பவர்ஃபுல்லு. நிறைய டாப் ஆர்டர் கொண்டு வந்தார் கம்பீர். அது செம பெரிய கிளிக்காக இருக்குது. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு வந்து கேகேஆர் ஒரு பயங்கரமான டீமாக தோணுது.